வணக்கம் நண்பர்களே. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு இனி பாதுகாப்பா? ஏன்னா, செபி பார்த்தீங்கன்னா, ஒரு 6 புதிய விதிய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு சேஃப்டியா? இல்ல அன்சேஃபான்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுவும் இந்த கடைசி விதி இருக்கு இல்லையா? அது கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும், பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா, ஒரு சில ஃபண்டு அதாவது உதாரணமா ரிட்டயர்மென்ட் ஃபண்ட்ஸு, சில்ட்ரன் ஃபண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். இந்த மாதிரி ஃபண்ட்ஸை டோட்டலாகவே செபி கேன்சல் பண்ணுறாங்க. அதனால என்ன பாதிப்பு, அந்த பணம் எங்கே போக போகுது, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பணத்தை எந்த மாதிரி முதலீடு செய்யணும், அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு அதாவது நமக்கு எந்த மாதிரி தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணணும், அதை மாதிரி விஷயங்கள்லாம் செபி நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கு. இந்த மாற்றங்கள்னால முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு நிறைய நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதில் முதல் விதி என்னன்னா, ஈக்விட்டி ஃபண்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவாக ஒரு ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொன்னாலே அந்த ஃபண்டோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தையும் ஈக்விட்டியில தான் இன்வெஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க செபி, அதாவது 35% பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர்ஸ் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆகும் பொழுது அந்த மேனேஜர்ஸ் பணத்தை என்ன பண்ணுவாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. இல்லைன்னா ஈக்விட்டியில வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதாவது கோல்டு, சில்வர், அப்புறம் கடன் பத்திரங்கள், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இது ஈக்விட்டி ஃபண்டு. ஸோ இப்போ என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, அந்த ஈக்விட்டி ஃபண்டில் அந்த மேனேஜர்ஸ் 35% வரைக்கும் மேக்சிமம் பணத்தை வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணலாம். அதாவது கோல்டு, சில்வர், கடன் பத்திரம் மாதிரி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதன் காரணமா என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் கிராஷ் அப்போ ஃபண்ட் மேனேஜர் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யறதால நம்மளுடைய ஃபண்டு டைவர்சிஃபை ஆகுது. நான் ஒரு இன்வெஸ்டரா இந்த விதியை கண்டிப்பா 100% வரவேற்கிறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த விதியை வரவேற்றீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் ஃபண்டுன்ற ஒரு புதிய திட்டம். அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுவோம், லைஃப்ல ஒரு ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்றதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்படி பண்ணும் பொழுது எந்த ஃபண்டு நம்ம சூஸ் பண்றது, எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்றது, இந்த மாதிரி முடிவெல்லாம் இன்வெஸ்டரான நம்மளே தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஃபண்ட் மேனேஜர் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாரு. ஆனா இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்டு இன்வெஸ்டர் பண்ற வேலையை அதுவே செஞ்சு நம்மளோட சுமையை ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணுது. அதாவது லைஃப் சைக்கிள் ஃபண்டு எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒன்று இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலத்தை மட்டும் சூஸ் பண்ணணும். அதாவது 5லேருந்து 30 ஆண்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன். இப்போ ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணணும்னா, அது ஈக்விட்டி அலோகேஷன்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணும். ஏன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது 5லேருந்து 30 வருஷம். இந்த ஆரம்ப காலம் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லலை, மினிமம் ஒரு 1லேருந்து ஒரு 20 வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணும். அதுக்கு அப்புறமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் இந்த 30 வருஷத்தை நெருங்கும் பொழுது டெட் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் சேரும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஈஸி ஆகுது, ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் ஆகுது. இதுதான் இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்டோட மெயின் திட்டமே. ஒரு இன்வெஸ்டரா நான் இந்த திட்டத்தை, அதாவது இந்த 2வது புதிய சட்டத்தை வரவேற்கிறேன். 100% இதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். அடுத்ததா நம்ம பார்க்க போறது போலியான டைவர்சிஃபிகேஷனுக்கு முற்றுப்புள்ளி. அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலே நம்மளுடைய பணம் டைவர்சிஃபை ஆகுதுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா உதாரணமா ஒருவர் 1, 2, 3 மொத்தம் 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. ஆனா இந்த 3 மியூச்சுவல் ஃபண்டுமே உதாரணத்துக்கு HDFC இந்த பேங்க்ல 3 ஃபண்டுமே தலா 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா உதாரணமா ITC இந்த 3 ஃபண்டுமே
தலா ஐடிசில ஒரு 8% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ரிலையன்ஸ் கம்பெனியில இந்த 3 ஃபண்டுமே தலா 6% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பணம் இங்க டைவர்சிஃபை ஆகல. ஏன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிலயும் இந்த பணம் ஓவர்லேப் ஆகுது. இத தான் போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்ன்னு சொல்றோம். இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்ப இன்வெஸ்டர் ஆன நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலியமா தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஆனா, இப்போ செபியோட புது ரூல்ஸ் படி ஃபண்ட் ஹவுஸ் ஒரு மாசமும் இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப்புக்கான தகவலை வெளியிடணும்னு ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. இதனால ஈக்விட்டிலையும் கடன் பத்திரத்திலையும் ஹைபிரிட் மாதிரி ஒரு ஃபண்டுகளையும் நம்ம ஓவர்லேப் பண்ணி பார்த்து நம்ம பணம் எப்படி இன்வெஸ்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கான ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணலாம். அதனால இந்த 3ஆம் விதியையும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஒரு இன்வெஸ்டரா 100% இந்த விதியை நான் வரவேற்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, செக்டார் ஃபண்ட்ஸ் ஒரே மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடாது. செக்டார் ஃபண்டுனா குறிப்பிட்ட செக்டார சேர்ந்தது. அதாவது பேங்கிங் ஃபண்டு, ஃபார்மா ஃபண்டு, ஐடி ஃபண்டுன்னு செக்டார சேர்ந்தது. இப்போ பேங்கிங் ஃபண்டும், ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டும் செக்டார் ஃபண்ட அதாவது வச்சிருக்கும். ஒரே மாரி ஸ்டாக்ஸ வச்சிருக்கும். இப்ப என்ன பண்ணியிருக்குன்னா செபி இந்த விதியிலயும் பார்த்தீங்கன்னா, இந்த செக்டார்ஸ்லயும் 50%க்கு மேல ஓவர்லேப் இருக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்கு. இதனால என்னன்னா, இந்த செக்டார்ஸ் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே சீரியஸா உண்மையான தீமுக்கு ஏற்ற மாரி முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த விதியையும் ஒரு இன்வெஸ்டரா நான் வரவேற்கிறேன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஃபண்ட் அண்ட் கான்ட்ரா ஃபண்ட் இந்த 2மே ஒரே நிறுவனத்துல இருக்கலாம்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஒரே நிறுவனம்னா ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபண்ட் ஹவுஸ்னா ஏஎம்சி. ஏஎம்சினா இப்போ எஸ்பிஐயும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ரன் பண்ணுது. ஹெச்டிஎஃப்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ரன் பண்ணுது. இவங்க எல்லாம் ஒரு ஏஎம்சி இல்லையா? இப்போ இந்த ஏஎம்சில ஒரு ஏ ஒரு ஏஎம்சி உதாரணமா எடுத்துக்கிட்டா, அவங்க ஒண்ணு வேல்யூ ஃபண்ட மட்டும் தான் அவங்க லான்ச் பண்ணணும். அப்படி இல்லன்னா கான்ட்ரா ஃபண்ட லான்ச் பண்ணணும். வேல்யூ ஃபண்டுனா என்னன்னா, அதாவது விலை கம்மியான கம்பெனியா பார்த்து அதில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு தான் வேல்யூ ஃபண்டு. கான்ட்ரா ஃபண்டுனா மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றது தான் கான்ட்ரா ஃபண்டு. அப்போ ஒரு ஏஎம்சி நிறுவனம் வேல்யூ ஃபண்டை லான்ச் பண்ணா கான்ட்ரா ஃபண்டை செய்ய முடியாது. இல்ல கான்ட்ரா ஃபண்ட் பண்ணாங்கன்னா வேல்யூ ஃபண்டை செய்ய முடியாது. பட் இப்போ செபி என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா, ஒரு ஏஎம்சி 2 ஃபண்டையுமே லான்ச் பண்ணலாம். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா, ஓவர்லேப் 50%க்கு மேல இருக்கக்கூடாதுன்னு கிளியரா ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்டையும் அதாவது இந்த சட்டத்தையும் ஒரு இன்வெஸ்டரா நான் 100% வரவேற்கிறேன். அடுத்ததா 6வது விதி தான் ரொம்ப முக்கியமான விதி. ரிட்டயர்மெண்ட் அண்ட் சில்ட்ரன் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே செபி கேன்சல் பண்றாங்க. இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. சொல்யூஷன் ஓரியன்ட் ஃபண்டுனா ரிட்டயர்மெண்ட் ஃபண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் ஃபண்ட்ஸ். அதாவது உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு எஸ்பிஐயோட மேக்னம் சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட் ஃபண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த ஃபண்டு அண்ட் யூடிஐயோட ரிட்டயர்மெண்ட் பெனிஃபிட் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாரி ஃபண்ட் எல்லாமே சடனா வந்து செபி வந்து கேன்சல் பண்றாங்க. பட் உங்களுக்கு இம்மீடியட்டா க்ளோஸ் ஆகாது. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய பணம் இத மாதிரி இன்னொரு கேட்டகரியில இருக்க ஒரு ஃபண்டுக்கு மெர்ஜ் ஆகும். அதாவது வேற ஒரு ஃபண்ட் கேட்டகரியோட மெர்ஜ் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ செபி வந்து நமக்கு இமெயில் மூலியமா நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சுருவாங்கன்னு கிளியரா சொல்லியிருக்காங்க. செபி ஏன் இந்த சேஞ்ச பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரி ரொம்ப அதிகமா கன்ஃப்யூஷனா கிரியேட் பண்ணிடுச்சு. ஓவர்லேப்பும் பார்த்தீங்கன்னா, அதிகமா ஆயிடுச்சு. அண்ட் கிளாரிட்டியே இல்லாம இருக்கு. அதனால செபி இந்த மாரி சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட கேன்சல் பண்ணிட்டு, அவங்க நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த லைஃப் சைக்கிள் ஃபண்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதற்கான காரணமா தான் நான் இத பார்க்குறேன். சரி இந்த விதி வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நடைமுறைக்கு வரும்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, செபியோட அறிவிப்பின்படி இந்த விதி ஆல்ரெடி நடைமுறைக்கு வந்துடுச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 6 மந்த்துக்குள்ள போர்ட்ஃபோலியோ மாற்றங்கள செஞ்சாகணும்னு செபி கிளியரா ரூல்ஸ் போட்டாங்க. இந்த புதிய விதி மூலியமா மியூச்சுவல் ஃபண்ட்ல நல்ல ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்து உண்டாகும்னு செபி வந்து கிளியரா நம்புது. அது மட்டும் இல்லாம
ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறதுக்கான வசதியும் கிடைக்கும் தெளிவா நம்புது. அது மட்டும் இல்லாம, இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல மாற்றமா இருக்கும்னு செபி நம்புது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள திரும்ப சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெறுறேன். நீங்க இந்த மாரி மார்க்கெட் சம்மந்தமாவும், மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாவும் வீடியோவ பார்க்கணும்னா, தெரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட் மந்திரம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.